மாற்று சக்தி மூச்சுக்கு 300 தடவை பேசுறீங்க. சாதி பார்த்து தானே நீங்களும் உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் செந்தமிழன் சீமானும் உங்களை நிறுத்தி இருக்கிறாரு. எனக்கு ஒரு ஓட்டு போனாலும் பரவாயில்ல, என் சாதிக்கு நீ போடாத. இது சாதி பார்த்து போடக்கூடிய ஓட்டு எனக்கு தீட்டுன்னு ஒரே ஒரு ஆளா நான் போய் அரசு பள்ளி முன்னாடி நிற்பேன். நின்னுட்டு இங்க இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்துல ஒரே ஒரு உறுப்பினர் போய் என்ன செய்வாங்க, ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாம் தமிழர் கட்சியில இருந்து போய் என்ன செய்வாங்க அப்படின்னு மக்கள் நினைச்சாங்க. நியாயமான கேள்விதானே. வளரின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். ஆகச்சிறந்த ஆளுமைகளை நேர்காணல் செய்து வருகின்றோம். அந்த வகையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடும் திருமதி அபிநயா பொன்னிவளவன் அவர்களை வளரின் நேயர்களுக்காக அறிய தருவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயம்மா வணக்கம், நலமா இருக்கிறீங்களா? ஒரு எதிர்பாராத ஒரு சூழல்ல திமுக கட்சியை சார்ந்த ஒரு முன்னாள் சட்டமன்ற வேட்பாளர் அவர் இறந்து போயிட்டார். அந்த இடத்துல மீண்டும் ஒரு மக்களுடைய பிரதிநிதிகளாக வேட்பு மனுக்கள் பல கட்சிகள் தாக்கல் செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த சூழல்ல நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை தருகிறேன் அப்படின்னு நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு. இப்படி சொன்னதுக்கு பின்னாடி நீங்க எந்த தைரியத்துல விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை போட்டியிடுறேன்? அதுக்கான பதில் இப்போ நேத்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாத்தீங்களா. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஆட்சி கொடுத்து 39 பேர் இறந்திருக்காங்க, கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்திருக்காங்க. இங்கே விழுப்புரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இறந்திருக்காங்க. அப்ப இதுதான் அவரு வைக்கக்கூடிய அந்த பெருமைக்கு பதிலா இருக்கு. அப்போ இதுல இருந்தே மக்கள் புரிஞ்சுப்பாங்க, எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாதுன்னா. எனக்கு அந்த அளவுக்கு அரசியல் அனுபவம் இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு வயதும் இல்லை. அப்ப நானே உங்களை பார்த்து 67 ஆண்டு கட்சியோடு ஒப்பிடும்போது நீங்க இன்னும் வளரும் பிள்ளை. ஆமா ஆமா, நான் ஒரு காலத்துல அவங்களையும் பார்த்து இப்படிதான் ஒரு தலைவர்லாம் இருப்பாங்க போல, இப்படிதான் அரசியல்லாம் இருக்கும், அரசியல்ல இப்படிலாம் பேசணும்ன்றதெல்லாம் நானே பார்த்தேன் தான். கருணாநிதியை பார்த்துலாம் நான் நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். அப்போ இப்ப நானே உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு விமர்சனம் வைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலம் நடந்திருக்கு. சொல்ல போனா 39 உயிர்கள் போகல, 39 தாலி அறுக்கப்பட்டிருக்கு. அப்ப நானே உங்களை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு இந்த கட்சிகள்லாம் ஆண்டுகிட்டு இருக்காங்க. அப்போ இது எங்களுக்கு பின்னர் 2 களத்தை சாதகமாக்கி இருக்கு. இந்த மரணத்தை வச்சு நாங்க அரசியல் பண்ணணும்னு விரும்பல. ஆனா எங்க கிட்ட இருக்க ஒரே அந்த பெருமை மிக்க விஷயம் என்னன்னா, நாங்க இது 6 மாதத்துக்கு முன்னாடியே மாவட்ட ஆட்சியரான சரண்குமார் கிட்ட மனு கொடுத்தோம். அதே கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல எங்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அவர் மனு கொடுத்திருக்காரு. அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு, அதுக்கான லெட்டரும் என்கிட்ட இருக்கு, அதை நான் காட்டுறேனே. அப்போ நீங்க இப்ப என்ன காரணம் சொல்றீங்க? அந்த மரணம் திட்டமிட்டு நடத்தப்பட்டது. அந்த கள்ளச்சாராயம் தேர்தலுக்காக அதுல விஷம் கலந்துட்டாங்க, அதனாலதான் மக்கள் உயிர் போயிருக்கு. அப்போ 6 மாசம் முன்னாடியே நாங்க மனு கொடுத்தது, 6 மாசம் முன்னாடியே நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிருக்கோம்ல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா. அப்ப அது அப்பவே அதை முன்னின்று அந்த பிரச்சனையை நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா, வெளிக்கொண்டு அதை அந்த பிரச்சனையை அகற்றி இருந்தீங்கன்னா, இப்ப இத்தனை ஒரு பரிதாபமா 39 உயிர் போயிருக்காதுல்ல. இன்னமும் எந்த தைரியத்துல அவர் அந்த மாதிரி பேசுறாருன்னு தெரியல. இதுக்கப்புறம் அவர் பேச மாட்டாரு. அதுக்கான ஒரு விடயமா இந்த இடைத்தேர்தல் இருக்கும். நாங்க செய்யக்கூடிய வேலைகள் அவர் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேச மாட்டார். எந்த கொம்பனும் சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு அவர் இருக்காரு. உண்மையிலேயே அப்படி எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை தந்துக்கிட்டு இருக்கிறாரா? அதுக்குதான் தினம் அதுதான் சொல்றேன். அதுக்குதான் தினம் தமிழ்நாட்டுல இருந்து நிறைய எடுத்துக்காட்டுகள் அவர் முன்னாடியே போகுது. ஆனா அதெல்லாம் அவங்க மறைச்சிடுறாங்க. நூதனமான முறையில அவங்க அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க இல்லையா. அதே போலதான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி மக்களை திசை திருப்பிடுறது.
இப்போ கடைசி நேரத்துல வாக்குக்கு பணம் கொடுத்தா மக்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய அராஜகங்கள் எல்லாத்தையும் மறந்து நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு எப்படி நம்புறாரோ, அதே போல இது போல ஏதாவது சம்பவங்கள் நடக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு 10 லட்சம் 5 லட்சம் நான் நிவாரண நிதி ஒதுக்கி தரேன் அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட கொடுத்து அதை மறக்க வச்சிடுறாங்க. அந்த கோவத்தை குறைச்சிடுறாரு. ஆனா அதுதான் நாங்க இருக்கோம். அதை திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். இதை நாங்க ஓய விட மாட்டோம். அவர் பண்ணியிருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதெல்லாத்தையும் ஒரு புரட்சியாளனோட கடமை என்னன்னா, அவன் மீண்டும் மீண்டும் அவன் எதற்காக நிக்கிறான், இதுக்கு முன்னாடி என்னென்ன துரோகங்கள்லாம் இழைக்கப்பட்டதுன்றத மக்களை மறக்க விடாம அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த வேலையை நாங்க பண்ணுவோம். இதுக்கப்புறம் மிக தீவிரமா பண்ணுவோம். உங்களை சந்திப்பதற்காக விக்கிரவாண்டி தொடர்வண்டி நிலையத்தில் இறங்கும் போது ஒரு தாயும் மகனும் நின்று எங்களை சந்திச்சு பேசினாங்க. ஐயா, நீங்க புதுசா இருக்கிறீங்க, இந்த ஊருக்கு எங்கே போகணும்னு விசாரிச்சாங்க. விடயங்களை நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி ஒரு நேர்காணலுக்காக வந்திருக்கிறோம். அப்போ அவங்க எதுக்காக சொன்னாங்கன்னா, இந்த திமுகன்ற கட்சி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்றத எங்கிட்ட பதிவு செஞ்சாங்க. இரண்டாவது, கள்ளக்குறிச்சி குறித்தும் அவங்கள்ட்ட நாங்கள் கேட்டோம். கள்ளக்குறிச்சியில் இப்படிப்பட்ட மரணங்கள் நடந்திருக்கு, இந்த மரணம் திட்டமிடப்பட்ட மரணம் தான், அதை திமுக தான் நிறைவேற்றி நடந்துச்சு அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியா இருந்தது. எதை வச்சு நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இப்போ இந்த தேர்தலில் கொடுக்கப்படக்கூடிய பணம் இருக்கு பாருங்களேன், இதெல்லாம் எங்கேருந்து எடுப்பாங்க? மக்கள்கிட்ட இருந்து தான். அப்போ இந்த பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்குறதுக்கு இந்த பணம் எங்கேருந்து வரும்? சாராய கடைகள் மூலமா வரணும். அப்போ சாராய கடைகளை இதுவரைக்கும் 50-60 கோடி தான் ஒரு ஆண்டுக்கு திரட்ட முடியுது. அப்போ இந்த பணத்தை இன்னும் அதிகமா கள்ளச்சாராயங்கள், அதாவது நாட்டுப்புறத்தை உள்ளூர்ல காய்ச்சக்கூடிய சாராயங்களை மக்கள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த டாஸ்மாக் பக்கம் வரமாட்டாங்க, வருமானம் குறைஞ்சு போயிடும். அதனால இந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சா நீ செத்து போயிருவே அப்படின்ற ஒரு மிரட்டலுக்காக திமுக அரசே திட்டமிட்டு இதை செஞ்சதாக சொல்றாங்களே, இது உண்மைதானா? ஏன்னா இப்படி ஒரு செய்தியை பரப்பும் போது கள்ளச்சாராயத்தை குடிக்க கூடாது அப்படின்னும் போது நல்ல சாராயம் ஒண்ணு குடிக்கணும்னு வருமானல. இது கள்ளச்சாராயம்னா அப்ப டாஸ்மார்க்ல இருக்கக்கூடியது தீர்த்தமான்றது ஒரு கேள்வி வரும். அந்த சாராயத்தை குடிக்க ஆரம்பிச்ச உடனே குடிக்க வந்தான்னா வருமானம் அதிகமா வருமே. இல்லையே, இப்ப இது குடிச்சா ஒரே நாள்ல உயிர் போகுது, அது குடிச்சா ஒரு 2 ஆண்டுல உயிர் போகும், அவ்வளவுதான் வித்தியாசம். இது ஒன்றும் விஷம், அது தீர்த்தம் அப்படிலாம் இல்லை. அவங்களுடைய பொருளாதாரம் டாஸ்மார்க் முன்னிறுத்தி இருக்கு. டாஸ்மார்க் பொருளாதாரம் தான் இந்த திராவிட மாடலுடைய சிறப்பம்சம்ன்றதால இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். இதை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்காக பண்றாங்களா, இல்ல ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கணும்? அரசியல் நேரத்துல பாருங்க, எதிர்கட்சியினர்ல எந்த அளவுக்கு சூழ்ச்சி பண்ணி ஒரு மக்கள் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சாராயத்துல விஷம் கலந்து எங்க ஆட்சியின் மேல ஒரு கெட்ட பேர் உண்டாக்குறாங்க அப்படின்றதுக்காக பண்ணாங்களான்றதெல்லாம் தெரியல. ஆனா உறுதியா இது மட்டும் தெரியும், சுற்றி இருக்கிற ஆட்களுக்கு தெரியாம, அதிகாரத்துக்கு தெரியாம எந்த விஷயமும் நடக்கல. அது கலெக்டர் முதற்கொண்டு எல்லாருக்குமே, போலீஸ் முதற்கொண்டு எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் நடக்குது. ஏன்னா இப்ப அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருந்தாங்க இல்லையா, அவங்க அந்த ஏரியா பக்கத்திலேயே ஒரு 100-200 மீட்டர் வித்தியாசத்திலே டிஎஸ்பி ஆபீஸ் இருக்கு, முதன்மை நீதிமன்றம் இருக்கு. அப்ப இதெல்லாம் தெரியாமையா நடக்குது? நடந்து போயிடுச்சு. அதற்கு பரிகாரமாக டிஎஸ்பி இடமாற்றம் பண்ணிட்டோம், மாவட்ட ஆட்சித்தலைவர் இடமாற்றம் பண்ணி நாங்க புனிதராய் மாறிட்டோம்ல. இதுக்கு மேல நீங்க அவங்க மேல என்ன குற்றம் சாட்ட போறீங்க? அப்ப இன்னொருத்தர் வராரு இல்ல, அவர் பண்ண மாட்டாருன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? ஏன்னா ஆட்சி ஒண்ணுதானே, தலைவன் எப்படி இருக்கானோ அதுக்கேத்த போலதானே உங்களுடைய தொண்டர்களும் இருப்பாங்க. ஒரு நேர்மைன்றதே உங்ககிட்ட இல்லையே, ஒரு முதுகு எலும்பற்ற மனிதனை போலதான் அந்த நேர்மை இல்லைன்றது. அதனால அந்த மாதிரி ஒரு ஆட்சியை கொடுக்கறதால நம்மளாம் என்ன பண்ணாலும் மிஞ்சி போனா ஒரு ஆண்டு 2 ஆண்டு, 1 மாசம் 2 மாசம் சஸ்பெண்ட் பண்ணுவீங்க, இல்ல இடைமாற்றம் பண்ணுவீங்கன்ற ஒரு எஜெண்டாவை அவங்களுக்குள்ளாரையே புகுத்திடுறாங்க. பண்ணு, கமிஷன் மட்டும் எங்களுக்கு கொடுத்துரு, இருக்கிற அதிகாரிகள் கிட்ட, பெரிய பெரிய அதிகாரம் பலம் வாய்ந்த மக்கள்கிட்ட நீ கமிஷனை கொடுத்துட்டு நீ என்ன வேணாலும் ஒரு குறுக்கீடு. மதுவிலக்கு அமலாக்கத்துறைன்னு ஒரு பிரிவு இருக்குது, அதற்கு டிஎஸ்பிக்கள் இருக்கிறாங்க, மாநில அளவுல பெரிய அதிகாரிகள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் தெரியாமையா? இன்னும் சொல்ல போனா காவல்துறையினுடைய அமைச்சரா இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலினுக்கு எல்லாம் தெரியாமையா அதெல்லாம் நடக்குது? அதுதான் நானும் உங்ககிட்ட கேக்குறேன், தெரியாமையா நடக்குது? தெரிஞ்சுதானே நடக்குது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தொகை அவங்க கிட்ட கொடுத்துட்டா எல்லாமே மறந்து போயிட போறாங்க. ஒரு இனத்தையே கொண்டவங்க தானே இவங்களுக்கு எல்லாம் அந்த 39 உயிர்கள்லாம் ஒரு சாதாரண விஷயம். காலையில கேட்டுட்டு போயிருவாங்க, 39 உயிரா, 10 லட்சம் நிவாரணம் அறிவிச்சுட்டு போ.
அத்தனை லட்சம் பேர் துள்ள துடிக்க கொன்னாங்க. ஒரு இன அழிப்பு நடந்தது என்னுடைய தாய் பூமியான இலங்கையில. அதெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த கூட்டம் தானே நீங்க. போன ஆண்டு 10 பேர் செத்தாங்க கள்ளச்சாராயத்துல. 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டோம். இந்த ஆண்டு அப்படியே ஆமா 2 மடங்கு 3 மடங்கா இறந்துருக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் கொடுத்துட போறாங்களா? இப்படி கொடுத்துட்டு தானே இருக்காங்க. ஆனா மக்கள் வந்து இத இத்தனை ஆண்டுகளா பார்த்து சகிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இனிமேலும் வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கான ஒரு மாற்று சக்தியா இப்போ ரொம்ப தீவிரமா அதிவேகத்தோட ஒரு கட்சி வருதுன்னா அது நாம் தமிழர் கட்சி. எங்க மேல மக்களுக்கு வந்து நம்பிக்கை வந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய பார்வை எங்க மேல திரும்பிக்கிட்டு இருக்கு. அதற்கான ஒரே ஒரு சான்று தான் இப்போ எங்க கட்சி மாநில அங்கீகாரம் பெற்று இருக்கு. 8% வாக்குகளோட 8.9% வாக்குகளோட ஒரு மாநில அங்கீகாரம் பெற்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம். மக்களுக்கு எங்க மேல ஒரு நன்மதிப்பு வந்திருக்கு, ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அப்போ இன்ன வரைக்கும் அராஜகத்தை பார்த்துட்டு சகித்து கொள்ளக்கூடியவர்கள் தான் வந்து இந்த தமிழர்கள். அந்த சகிப்புத்தன்மை இருக்குது இல்லையா, இதுக்கப்புறமும் வந்து அது இருக்காது. அதற்கான ஒரு மாற்று கட்சியா ஒரு மாற்று சக்தியா எங்களை தேர்வு செய்ய. மாற்று சக்தி மூச்சுக்கு 300 தடவை பேசுறீங்க. சாதி பார்த்து தானே நீங்களும் உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் செந்தமிழர் சீமானும் உங்களை நிறுத்தி இருக்கிறாரு. சாதி பார்த்து நிறுத்தினாருன்னா அப்ப இது என்னோட தொகுதி இல்லைங்களா? என்னுடைய தொகுதியில ஒரு மருத்துவரா நிப்பாட்டணும், ஒரு பெண்ணா நிப்பாட்டணும். அதுவும் இல்லாம கொஞ்சம் தர்க்க அறிவு செய்யக்கூடியவங்க, கொஞ்சம் மேடை பேச்சுகள்லாம் வந்து முகம் தெரிந்தவங்க. ஏன்னா இது மாநில அங்கீகாரம் பெற்றதுக்கு அப்புறம் வரக்கூடிய முதல் தேர்தல்ன்றதால களப்பணி செஞ்சவங்களும் இருக்கிறாங்க. நான் மறுக்கவே இல்லை. என்னை விட நிறைய தகுதி வாய்ந்தவர்கள் இன்னமும் இருக்கிறாங்க. ஆனா அண்ணன் என்ன எதிர்பார்த்தாருன்னா கொஞ்சம் பழகிய முகம் வந்து நிப்பாட்டும் போது உடனுக்குடன் ஒரு தேர்தலை சந்திச்சுட்டு வர என்னுடைய நிறைய பேச்சுக்கள்லாம் வந்து மக்களிடம் போய் சேர்ந்திருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பரிச்சயமான முகத்தை நிப்பாட்டும் போது கொஞ்சம் கூடுதலான வாக்குகள் விழும் இல்லையா? இந்த நேரம் வந்து ஒரு தீவிரமான முறையில எங்களுக்கு சாதகமா மாற்றக்கூடிய நேரம் இது. அதனால இப்போ வந்து முகம் தெரியாதவங்களை நிறுத்திட்டு இவங்கெல்லாம் களப்பணிகள்ல இருந்தாங்க அதனால நிறுத்தணும் அப்படின்னு நிறுத்திட்டு கொஞ்சம் கிராஜுவலா போகாம ஒரே ஷாட்ல அடிச்சு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி தேர்வு பண்ணதாதான் நான் இதை பாக்குறேன். அதுவும் இல்லாம இந்த தொகுதியிலேயே நான் நின்னுருப்பேன், தர்மபுரியிலேயே நான் விழுப்புரத்திலேயே நான் நின்னுருப்பேன். இது தனி தொகுதின்றதால நாடாளுமன்றத்துல அங்க போயிட்டேன். அண்ணனுக்கு என்ன விருப்பம்னா சொந்த தொகுதியில நிறுத்தணும். ஏன்னா எனக்கு நிறைய கேள்விகள், ஒரே ஒரு கேள்விதான் நிறைய தடவை கேட்கப்பட்டது, நீங்க எந்த ஊருமா, நீங்க எந்த தொகுதி அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த கேள்வி இங்கே தகர்க்கப்படுது இல்லையா? என்ன பார்த்து நம்ம ஊரு பாப்பா, நம்ம ஊரு பொண்ணுன்ற பாசத்துல எனக்கு ஒரு 1000 ஓட்டு எக்ஸ்ட்ரா விழும். அதனால அதுதான் ஒரு காரணமே தவிர சாதிலாம் வந்து சாதி பார்த்து போடக்கூடிய ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லக்கூடிய கட்சி, வெளிப்படையா பேசக்கூடிய கட்சி ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்க. என்னுடைய அண்ணன் என்ன சாதி பார்த்து நிப்பாட்டினாரு, நான் ஒத்துக்கிறேன். இல்ல இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தமிழச்சியா தான் நிறுத்தி இருக்கிறாங்க. அப்படியே நீங்க வந்து இந்த பொண்ணு இந்த ஊர் பாப்பான்னு சொல்றீங்கல்ல, இந்த பொண்ணு என்ன சாதின்னு பார்த்து போட்டா அப்படி போடாத, அது தீட்டுன்னு சொல்றாரு. ரைட்டா? சரி, ரைட். ஆனா எதிர் முகாமில் இருக்கக்கூடியவங்க இப்படி உங்க மேல அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே, சாதி பார்த்து தான் இவரும் நிறுத்திட்டாரு, இவரும் சோரம் போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்களே. இப்போ சாதி பார்த்து நிப்பாட்டுறாரு அண்ணன் சீமான் அப்படின்னு சொல்றீங்க. நாங்க வந்து உறுதியா அதை செய்யல. ஒரு தமிழ் பெண்ணா ஒரு எளிய மகளை அவர் முன்னிறுத்துறாருன்றதுதான் எங்களுடைய விவாதம். ஆனா சாதி பார்த்து தான் நிக்கிறாருன்னு சொல்றவங்க எல்லாம் யாருன்றத கொஞ்சம் திரும்பி பாருங்க. அவங்க எல்லாம் ஒரு சாதிய பின்புலத்துல இயங்கக்கூடிய கட்சிகளா இருப்பாங்க, இல்லாட்டி அதை மையப்படுத்தி வேட்பாளர்களை நிக்க வைக்கக்கூடிய கட்சிகளா இருப்பாங்க. அப்ப அழுக்கு யார் மனசுல இருக்குன்னா உங்ககிட்டதான் இருக்கு. சாதி பாக்குறீங்க, அதனால முன்னாடி நிக்கிறவங்களையும் நீங்க அந்த அளவுக்கு கை காட்டி பேசுறீங்க, இவங்களும் இதுலதான் இருப்பாங்க அப்படின்றது. ஆனா நாங்க கிடையவே கிடையாது. வெளிப்படையா நாங்க வந்து சொல்றது, சாதி பார்த்து போடக்கூடிய ஓட்டு எனக்கு தீட்டுன்னு ஒரு வாக்காளரா நான் நேரடியா பார்த்து பேசுறேன்னா அப்ப எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஓட்டு போனாலும் பரவாயில்ல, என் சாதிக்கு நீ போடாத, என்ன ஒரு மனிதனா பார்த்து நீ போடுன்றதுதான் எங்களுடைய விவாதம். அப்போ அந்த அளவுக்கு நான் தைரியமா ஒரு தெம்போட பேசுறேன்னா அதுக்கு அண்ணன் தான் காரணம். அதனால அழுக்கு உங்ககிட்ட வச்சுக்கிட்டு நீங்க பேசாதீங்க. அதே போல தர்மபுரியிலயுமே வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருடைய பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, நானும் வந்து அந்த பின்புலத்துல இருக்கிறதால என்ன வந்து வேற்று சாதியா மாத்திட்டாங்க. நிறைய வலையொலிகள்ல எல்லாம் வந்து என்ன மாற்று சாதியில
ஐயா ராமசாமி நாயக்கரை இவர் தமிழர் இல்லை என்றால் வேறு எவர் தமிழர் இனமே மாத்தின மாதிரி உங்களை சாதியை மாத்திட்டாங்களா? மாத்திட்டாங்க. எனக்குலாம் அதை பார்த்து சிரிப்பு தான் வந்துச்சு. டேய், நீங்க வந்து இப்படி மாத்தினீங்கன்னா அது எனக்கு பெருமை தான், பரவாயில்ல. ஒருவேளை உங்க வாயில இருந்து நீங்க என்ன சாதின்னு சொல்றதுக்காக இப்படி ஒரு கொக்கியை போட்டுப்பாங்களோ? நான் சொன்னனே நான் வந்து எல்லா மேடைகளும் சொன்னேன். நீ வந்து இப்ப என்னைய வந்து இந்த சாதியில இருந்து மாற்றி பேசுறீங்கன்னா, ஆமா நான் பறையன் தான், ஆமா நான் வன்னியன் தான், ஆமா நான் தேவன் தான், நான் தேவனுக்கு தேவன், வன்னியனுக்கு வன்னியன், பறையருக்கு பறையன், நாங்கள் தமிழர்கள் அப்படின்ற விவாதத்தை நான் முன் வச்ச காரணம் இப்படிப்பட்ட ஒரு வதந்திகள் என்னை சுற்றி பரப்பப்பட்டது. அதுக்கான பதில நான் கொடுத்தேன். இப்போ ஒரு பக்கம் நீங்க சாதி பார்க்க மாட்டேன்னு சொல்றீங்க, மகிழ்ச்சி. அது ஒரு சரியான ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்துக்கு ஒரு அடித்தளத்தை ஈடுறீங்க. ஆனா இதே நேரம் மற்றவங்களை பாத்தீங்கன்னா, ஒன்று இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2 ஆண்டுகள் தான் ஆட்சி செய்ய போறாங்க, பிரதிநிதித்துவத்தை ரெப்ரசன்ட் பண்ண போறாங்க. ஆனாலும் சாதி, பணம், வாக்கிற்கு இலவசங்கள், போலியான வாக்குறுதிகளை எல்லாம் மீறி நீங்க எப்படி வெற்றி பெறுவீங்கன்னு நீங்க உங்கள்கிட்ட நான் கேட்க வேண்டியது இருக்கேன். நீங்க நாடாளுமன்ற தேர்தலை பார்த்துட்டு இப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்துல என்கிட்ட கேள்வி எழுப்பலாம். ஆனா நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிரதமரை முன்னிறுத்தி வரக்கூடிய தேர்தல். இதுல வந்து பிரதம வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க, மோடிக்கு எதிராக ஓட்டு போடணும்னா திமுகவுக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்க விளையாடுச்சு. பணமும் வந்து கடைசி நேரத்துல எந்த அளவுக்கு பட்டுவாடா பண்ணப்பட்டுச்சுன்றது தெரியும். அதனால இது முழுக்க முழுக்க மோடிக்கு எதிரான ஓட்டு தான் திமுகவுக்கு போயிருக்கு. மற்றபடி இவர் அந்த எந்த கொம்பனும் வந்து அசைக்க முடியாது, சொல்ல முடியாதுன்ற பேச்சுக்கள்லாம் மயங்கி அவங்க கொடுத்துருக்க இலவச திட்டங்கள்லாம் பார்த்து வந்த ஓட்டு கிடையாது. இப்போ நீங்க இதை சட்டமன்ற தேர்தலில் பார்ப்பீங்க. இன்னும் 2 அதெல்லாம் தேவையில்லை, இந்த எலெக்ஷன்லேயே நீங்க பார்ப்பீங்க. இந்த பை எலெக்ஷன்லேயே விக்கிரவாண்டி தேர்தல்லே இதுக்கான பதில் வந்து உறுதியா மக்கள்கிட்ட இருந்து கிடைக்கும். அதே போல நீங்க வாக்குக்கு 1 ரூபாய் கொடுக்காம அந்த ஓட்டை வந்து பெற்றுட்டு வாங்கக்கூடாது, விலை கொடுத்து வாங்காம தூய்மையான வாக்குகளா பெற்றுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. நாங்க இத்தனை தொகுதியில ஜெயிச்சிருக்கோம், இத்தனை சதவீதம் வாங்கியிருக்கோம், நீ எடுக்கிறதே பிச்சை, அதுல என்ன பெருமை அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. நீ காசு கொடுத்து வாங்குறதெல்லாம் ஒரு ஓட்டா இல்ல ஒரு ஓட்டான்னு கேக்குற. மக்கள் வந்து அவங்களுடைய பொருளாதார நிலைமைய அவங்க பின்தங்கி இருக்கிறாங்கன்றத பயன்படுத்திக்கிட்டு ஒரு கேவலமான முறையில அந்த ஒரு சூழலை நீங்க பயன்படுத்திக்கிட்டு மக்களை பயன்படுத்திட்டு கடைசி நேரத்துல ஒரு காசு கொடுத்து அவங்க அறியாமையினால வரக்கூடிய ஓட்டுகளை தான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க வந்து தன்மானத்தோட சொல்லுவோம், ஒரு ஓட்டு தங்குவோங்க. ஒரு ஓட்டு வந்து இன உணர்வால வந்த ஓட்டு, ஜாதி மதங்களை கடந்து வந்த ஓட்டு. அப்ப நாங்கெல்லாம் பெருமையா பேசிக்கணும். ஒரு ஓட்டு வந்தாலுமே அது நாங்க தான் பெருமையா பேச முடியும். நீங்க 40 தொகுதியில ஜெயிச்சாலுமே அது கேவலம். தாத்தா ராமசாமி படையாச்சியார் சொல்லியிருக்கிற வன்னியரின் ஓட்டு வன்னியருக்கு தான், அந்நியருக்கு அல்ல அப்படின்னு. இதே நேரத்துல பாமக வந்து இங்கே நடந்த NLC நில எடுப்பு, இதுல பெரும்பான்மையா பாதிக்கப்பட்டது இந்த பகுதியை சேர்ந்த மக்கள், பரந்தூர் பாதிக்கப்பட்ட மக்கள். இவை எல்லாவற்றிற்கும் காரணமா இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அப்போ வன்னியர்களின் வாக்குகளை எல்லாம் பாமக வந்து அந்நியருக்கு அடமானமா விற்குதா? அது வந்து நேரடியா நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய அண்ணன் வந்து எந்த கட்சிகளையும் விமர்சிக்க வேண்டாம், இந்த போல பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி விசிகாவும் சரி நேரடியா தாக்க வேண்டாம்னு சொல்லிட்டா. அதனால எங்களுடைய பரப்புரைகளுமே எப்படி இருந்ததுன்னா, சகோதரர் திருமாவளவன் போல ஒரு தோழமையாவது சுட்டலாம்ல. இப்போ இங்க நாங்களும் கேக்குறோம், எங்களுடைய பிரச்சாரங்களே அப்படிதான் இருந்தது. நீங்க மாறலாம், இங்க இருந்தாங்க அங்க இருந்து அட்லீஸ்ட் ஒரு திராவிட கூட்டத்துக்குள்ளேயாவது இருந்திருக்கலாம், ஒரு தமிழர்கள் நடத்தக்கூடிய ஒரு கட்சியிலேயாவது. நீங்க எதுக்கு ஆரியர்களோட கைகோர்த்து தான் தமிழகத்திற்கு ஒரு நலத்திட்டங்களை கொண்டு வர முடியுமா, மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமா? இந்த கட்சி நான் சொன்னேன், இந்த பாரதிய ஜனதா திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் 10.5 விழுக்காடு வன்னியர்களுக்கான உள் இட ஒதுக்கீட்டை எதிர்த்த கட்சிகள். இவர்களோடு சேர்ந்து குறிப்பாக OPS, டிடிவி தினகரன் போன்றவர்களாம் எதிர்குரல் எழுப்பினார்கள். அப்போ இவர்கள் அங்கும் வகிக்கக்கூடிய திமுகவா இருக்கட்டும் அல்லது பாரதிய ஜனதாவா இருக்கட்டும், இவர்கள் எந்த அளவிற்கு வன்னியரின் வாக்குகள் எல்லாம் அந்நியருக்கு இவர்கள் வந்து அடிமைத்தனமாக அதை எழுதி கொடுக்குறாங்க, அடமானம் வைக்க விரும்புறாங்க.
அதுதானே நான் சொல்றேன். நீங்க இப்ப சொன்னது வந்து மக்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி தேவையான்றது மக்கள் மனதுல பதிந்து போய் தான் நிறைய நிர்வாகிகள் எங்ககிட்ட நேரடியாவே சொன்னாங்க, இது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் அளிக்குது, இந்த கூட்டணியே எங்களுக்கு பிடிக்கல, அதனால எங்களுடைய முழு ஒத்துழைப்பு எங்களுடைய வாக்குகளும் உங்களுக்கு தான் வரும், என்னதான் இருந்தாலும் நீங்க தனியாவே நிக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த அளவுக்கு தைரியம் யாருக்கும் இல்ல, அந்த நிலைப்பாடு யாருக்காவது இருக்கா, அந்த உறுதித்தன்மை உங்ககிட்ட இருக்க மாதிரி யாருக்கும் இல்ல, எனக்கு இந்த கூட்டணி பிடிக்கலன்றதுக்காக நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன் இந்த முறை அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கான பதில் மாற்று கட்சியை சேர்ந்தவர்களா இருந்தாலும் நீங்க மாற்று கட்சி இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டமையில இருக்க கட்சி தான் வந்து எங்க கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி. அதனால மக்களுக்கு வந்து புரியுது, அதை நான் நேரடியா சொல்லிதான் வந்து புரிய வைக்கணும் இல்லை. ஏன்னா அங்க இருக்கிறவங்க வந்து அதை விமர்சனமா பாக்குறாங்க, நாங்க வந்து உண்மையதான் எடுத்து சொல்றோம், அதனால அவங்க வந்து வேற மாதிரி எங்களை பாக்குறாங்க. எங்க அண்ணனும் வந்து அதுக்கு கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்க, இந்த மாதிரிலாம் அதிகமா வெளிப்படையா பேச வேண்டாம்ன்றது. அதனால நான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சரக்கு வித்துருங்க, மத்தவங்க என்ன சரக்கு இருக்கிறத பத்தி கவலைப்பட வேணாம்ன்றீங்களா? உள்ளூர் பாப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, உள்ளூர் பாப்பா இந்த ஊர் பொண்ணு அப்படின்னு. இந்த ஊர் பொண்ணா இருக்கிறதுனால இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும். என்ன சிக்கல் இருக்கு, அந்த சிக்கலுக்கு நீங்க வைக்கக்கூடிய தீர்வு என்ன? எல்லா சிக்கலுக்கும் ஒரே தீர்வு தேர்ந்தெடுக்கக்கூடிய இல்ல, அப்படி சொல்ல வரல, தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர் வந்து நேர்மையா இருக்காங்களான்னு பார்க்கணும். நான் வந்து சிக்கல்கள்லாம் சொல்றேன், ஆனா அதுக்கு ஒரே ஒரு அச்சாணி, அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதி நேர்மையா இருக்கிறவங்களா அப்படின்றத பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்கனாலே முடிஞ்சிச்சு. ஏன்னா இப்ப உங்ககிட்ட காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்கன்னா அந்த அதிகாரத்துக்கு போய் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்களா இல்ல கொடுத்த காசு எடுக்கிறதுக்கு வேலை செய்வாங்களா, அதுதான் பண்ணுவாங்க. அதனால பிரச்சனைகள் நிறைய இருந்தாலுமே மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க கிட்ட அந்த நேர்மையும் அந்த உண்மைத்தன்மையும் இருந்துச்சுன்னா எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துரும். அது எங்ககிட்ட அளவுக்கு அதிகமாவே இருக்கு, அந்த நேர்மையும் உண்மையும் அளவுக்கு அதிகமா இருக்குன்றதால விக்கிரவாண்டி பணம் காசு இலவசங்கள் பிரியாணி இதெல்லாம் ஒரு தாண்டி வெற்றி பெறுவீங்க உறுதியா. அப்படித்தானே வந்து ஏளனமா பேசிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் ஒரு கட்சியா, இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டா ஜெயிக்க போறோமா, தேவையில்லாத ஓட்டுகள், இதெல்லாம் வீணான ஓட்டுகள் அப்படின்னு தானே பேச. அப்ப நாங்களும் ஒரு கட்சி தான்ன்றது வந்து இன்னைக்கு உலக அளவுல ஒரு அங்கீகாரம். நான் ஏற்றுக்கொள்கிறேன் சகோதரி, இவர்களுக்கு வாக்கு செலுத்தினா வீணா போயிரும் சொன்னாங்க. உண்மையிலேயே இன்றைக்கு 40 எம்பிக்களை தேர்ந்தெடுத்து செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு போட்ட வாக்குகள் இப்ப வீணா தான் போய் நிக்குது. ஆனா மோடி உள்ள விடல, அது தமிழக மக்கள் பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, இவங்க கூட வந்துட்டு போட்டாங்க, ஆனா மோடி வரல, அந்த ஒரு மகிழ்ச்சியில இருக்கிறாங்க. அது போல விக்கிரவாண்டி தொகுதி பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. விக்கிரவாண்டி அப்படின்னாலே வந்து நந்தன் கால்வாய் திட்டம், இதை பத்தி தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. நந்தன் கால்வாய் திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா விவசாய நீர்ப்பாசனத்துக்காக பயன்படக்கூடிய திட்டம். கிட்டத்தட்ட ஒரு 100 கிராமங்கள் கிட்ட இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் பட்சத்துல நீர்ப்பாசன வசதி போய் சேரும். அதாவது திருவண்ணாமலையில ஆரம்பிச்சு பாண்டிச்சேரி வரைக்கும் இந்த கால்வாய் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல பனமலைப்பேட்டை ஏரிகள் மூலயமா இந்த விக்கிரவாண்டிக்கு வரக்கூடிய தண்ணீர் வசதி வரும். இதை வந்து ஒரு துருப்பு சீட்டா பயன்படுத்தணும், தேர்தல் இதை பேசினாதான் நமக்கான ஓட்டுக்களை நம்ம பெற முடியும், இதை நாங்க நிறைவேற்றுறோம் ஓட்டு போடுங்க, இதை நாங்க வந்து அதனாலே நிறைவேற்றாம வச்சுட்டு இருக்காங்க. இந்த திட்டம் காலங்காலமா நான் சின்ன பிள்ளையில இருந்து கேட்டுட்டு வர்றது நந்தன் கால்வாய் திட்டம். நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிப்போம், நாங்கள் வந்தால் சாராய கடை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி அதை வந்து கரண்ட்லயே வச்சிருக்காங்க. அதை வந்து உறுதியா நாங்க சண்டை செஞ்சு வென்று முடிப்போம், இது உறுதி. இதை வந்து நான் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அளிக்கக்கூடிய உறுதியா மக்கள் கிட்ட கொடுக்குறேன், விக்கிரவாண்டி தொகுதி மக்கள்கிட்ட. அதே போல நிறைய இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க, அதுக்கான ஒரு சிப்காட் தொழிற்சாலை இங்க விக்கிரவாண்டியில நான் அமைக்கிறதுக்கான உறுதி அளிக்கிறேன். அது போல நிறைய மேம்பாலங்கள் இருந்துச்சுன்னா இந்த நெருக்கடிகள்லாம், இந்த வாகன நெருக்கடி, போக்குவரத்து நெருக்கடிலாம் தவிர்க்கப்படும். அது போல இது ஒரு விவசாயம் சார்ந்த பூமின்றதால விவசாயம் பண்றாங்க, ஆனா அதற்கான தொழிற்சாலைகள் இல்லை, அதை நேரடியா எடுத்துட்டு போய் வித்துட்டு வர்றது, அவ்வளவுதான். அவன் என்ன விலை சொன்னாலும் வித்துட்டு வந்துடணும். அதை ஒரு மதிப்பு கூட்டு பண்ணக்கூடிய தொழிற்சாலைகள் இல்லை, அதை சேமிச்சு வைக்கக்கூடிய கிடங்குகளும் இல்லை. அப்போ இதெல்லாம் பண்ணும் பட்சத்துல அவங்களுடைய வாழ்வாதாரம் உயரும் இல்லையா? விவசாயம் செழிச்சதுனாலே அந்த நந்தன் கால்வாய் திட்டம் முடிஞ்சிச்சுன்னா விவசாயம் செழிக்கும். அப்போ அந்த விவசாயம் செழிச்சிச்சுனாலே இந்த பகுதியே வந்து ஒரு செல்வ செழிப்பான ஒரு பகுதியா மாறி போயிடும். அப்ப இதெல்லாம் நான் செய்வேன். மக்களுக்கு வந்து
ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு உறுப்பினர் போய் என்ன செய்வாங்க, ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாம் தமிழர் கட்சியில இருந்து போய் என்ன செய்வாங்க அப்படின்னு மக்கள் நினைச்சாங்கன்னா, நியாயமான கேள்வி தானே. நீங்க வந்து இதுக்கப்புறம் கூட கேட்கலாம் இந்த கேள்வியை, அதுக்கான பதில் சொல்றேன். அப்படின்னு ஒரு வேளை நினைச்சீங்கன்னா, ஒரே ஒரு ஆளா நான் போய் அரசு பள்ளி முன்னாடி நிற்பேன். நின்றுட்டு இங்க இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கவுன்சிலரா இருந்தாலும் சரி, ஊர் தலைவரா இருந்தாலும் சரி, யாரு அதிகாரம் பணம் படைச்சவங்க, அதிகாரத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க பிள்ளை இந்த ஸ்கூல்ல படிக்குதா அப்படின்ற ஒரு போராட்டத்தை நான் பண்ணுவேன். ஒண்ணு அந்த பள்ளியை மூடு, இல்லாட்டி இந்த பள்ளியில கொண்டு வந்து சேரு, இல்லைன்னா அந்த அளவுக்கு இதோட தரத்தை உயர்த்து. இதுதான் என்னுடைய முதல் போராட்டமா இருக்கும். சரியான சமமான கல்வி கிடைக்கணும். ஏன்னா இப்போ டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், ஸ்மார்ட் ஸ்கூலா மாத்திக்கிட்டு இருக்காங்க அரசு பள்ளி. அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பொறாமையா இருக்கு. அரசாங்கத்தாலேயே முடியலன்னா வேற யாரால முடியும்? முடியுது. இவங்க வந்து ஸ்மார்ட் குடோன் வைக்கிறாங்க, குளிர்சாதன வசதி இருக்கக்கூடிய அந்த சாராய கிடங்குகள்லாம் வச்சிருக்கும் போது ஏன் பள்ளிக்கூடத்தை மாற்ற முடியாது? இதே போல அரசு மருத்துவமனை முன்னாடியும் போய் நிற்பேன். அட்லீஸ்ட் ஒரு நெருக்கடி கொடுக்கும் போதாவது பயந்துகிட்டு அந்த வேலைகள் வந்து துரிதமா நடக்கும் இல்லையா? இதுக்காகவாது ஒரு நேர்மையான ஆளை நீங்க தேர்ந்தெடுங்க அப்படின்னு மன்றாடிக்கிட்டு இருக்கோம் நாங்க. மிக்க நன்றிங்க அம்மா, உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி அரிய கருத்துக்களை சொன்னீங்க. உங்களுடைய தேர்தல் பாதை வெற்றியாய் முடிவதற்கு வளரின் நன்கு வாழ்த்துக்கள். நன்றி.